தமிழ் தேசியம் என்று கூறி அம்மணமாக நின்று அரசியல் செய்வோருக்கு சமஷ்டி தொடர்பில் வகுப்படுத்த முன்னாள் அமைச்சர் பீரிஸ் விமலேஸ்வரி குற்றச்சாட்டு. யாழ் நகரில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் கைது. போலி பிக்குகள் மீது நடவடிக்கை, சாசனத்திலிருந்து நீக்கம். உங்கள் பிரார்த்தனைகள் எனக்கு தைரியம் அளித்தது, ரணில் விக்ரமசிங்க. மாகாண சபை தேர்தல்களை நடாத்துமாறு ஒன்றிணைந்து அழுத்தம் பிரயோகிப்போம், பீரிசுடனான சந்திப்பில் தமிழரசுக் கட்சி பிரதிநிதிகள் இணக்கம். $2.5 மில்லியன் மோசடி, சைபர் தாக்குதலா அல்லது கூட்டு மோசடியா? திரைசேரியின் செயலாளரை குழுவுக்கு உடன் அலையுங்கள், சாணக்கியன். இலங்கை சிங்கப்பூராக மாற இந்தியாவுடனான உறவு மிக அவசியம், மிலிந்த முரகட. நளின் பண்டார் எம்பிக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கை. குமார ஜெயக்கொடியின் பதவி விலகல், சகாக்களுடன் முக்கிய ஆலோசனையில் ரணில் விக்ரமசிங்க. தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காகவே டிசிசி கூட்டம் இழுத்தடிப்பு, தவிசாளர் ஜுகதீஷ். யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ராமநாதன் அர்ச்சுனாவை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மெல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜலாப்தீன் ரிம்ஷான் நேற்று உத்தரவிட்டார். துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீஸ் நிலையத்தில் அர்ச்சுனா நேற்று காலை வாக்குமூலம் வழங்கிய பின்னர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இளவாலை பெரியவிளான் பகுதியில் உள்ள காணியொன்றை சுத்தம் செய்யும் பணிகளுக்காக அந்த பகுதிக்கு சென்றிருந்த போது பெண்ணொருவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாய்த்தக்கத்தில் ஈடுபட்ட காணொலிகள் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி கல்வீச்சு தாக்குதலை நடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றவியல் பயமுறுத்தல், தூட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் மீனுட செனவரத்ன தெரிவித்தார். இதேவேளை ராமநாதன் அர்ச்சுனாவின் கை துப்பாக்கி போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடுத்த வழக்கின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் ஆஜராகினார். விளக்கமறியல் உத்தரவுக்கமைய அர்ச்சுனா ராமநாதன் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை பேருந்தில் பலத்த பாதுகாப்புடன் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தாம் சுகவீனமடைந்திருந்த போது தமது நலனுக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனது உடல்நிலை குறித்து அறிய வந்ததும், நலன் விசாரித்தும், நான் விரைவாக குணமடைய பிரார்த்தித்தும் கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை அளவிடற்கரியது. நான் ஆரோக்கியமாக மீண்டு வர வேண்டும் என நாடு முழுவதும் சர்வமத வழிபாடுகளை முன்னெடுக்க நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வியப்புக்குரியவையாகும் என தெரிவித்துள்ளார். நீங்கள் மேற்கொண்ட இந்த செயற்பாடுகள் நான் விரைவாக குணமடைவதற்கு பெரும் தைரியத்தை அளித்துள்ளது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் எனக்காக தங்களால் இயன்ற முயற்சிகளை எடுத்ததற்கு பாராட்டி அதற்காக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் நாடு திரும்பி மருத்துவ கண்காணிப்பில் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து தனது நெருக்கமான அரசியல் சகாக்களுடன் முக்கிய ஆலோசனைகளை முன்னெடுத்துள்ளார். இந்த வாரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் பங்கேற்றனர்.
முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியிலிருந்து விலகியமைக்கான உண்மை பின்னணியை அரசு நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே இதன்போது வலியுறுத்தினார். உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுமாறு பேராசிரியர் GL பீரிஸுக்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அரசுக்கு சரியான திசையில் காட்ட இத்தனை பேர் ஆலோசனை வழங்குகிறார்கள் என ரணில் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் சுட்டிக்காட்டியது, ஒருபுறம் எரான் விக்ரமரத்னவை உள்வாங்க முயற்சிகள் நடக்கிறது, மறுபுறம் அசடி செல்பாவிடம் ஆலோசனைகள் பெறப்படுகிறது. எரான் விக்ரமரத்னவை இவ்வாறான பதவிகளுக்கு கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. இந்த திரைமறைவு பேச்சுக்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது மர்மமாகவே உள்ளது என தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக எழுந்துள்ள மோசடி குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என சாடிய ரணில், வாக்களித்த மக்களை முட்டாள்களாக அரசு முற்படுகிறது என தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காகவே DCC கூட்டம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராமங்களில் பல்வேறு மட்ட பிரச்சினைகள் காணப்படுகின்றது. இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வு இதுவரை இல்லாததால் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என சொன்னால் DCC கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும். வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகள் தலைதூக்கி இருக்கின்றன. கடல் வளம் விரைவாக அழிந்து கொண்டிருக்கிறது. யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் இவ்வாறு மக்கள் தமது பிரச்சினைகளை கதைத்து வந்தார்கள். அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வரை பேசப்பட்டது. ஆனால் இந்த வருடம் DCC கூட்டம் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. இதனை வைத்து பார்க்கும்போது இவ்வாறு DCC கூட்டத்தை நடத்தினால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்பதற்காக DCC கூட்டம் இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது என அவர் தெரிவித்தார். யாழ் நகரில் கடந்த 48 மணித்தியாலங்களில் 13 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் தலைமையக போதைப்பொருள் தடுப்பு போலீசார் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது கைதுகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஹெரோயின் போதை மாத்திரைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைதானவர்களிடம் நடாத்தப்படும் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திரைசேரியால் அவுஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் அரச முறை கடன் 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் உண்மையில் சைபர் தாக்குதலா அல்லது திட்டமிட்ட மோசடியா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து திரைசேரியின் செயலாளர் உட்பட வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் அதிகாரிகளை அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அழையுங்கள் என அந்த குழுவின் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் வலியுறுத்தியுள்ளார். திரைசேரியின் செயலாளர் உட்பட அதிகாரிகளை குழுவுக்கு அழைப்பது குறித்து செவ்வாய்க்கிழமை கூடவுள்ள அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தீர்மானம் எட்டப்பட உள்ளது. இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழுவின் உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் தெரிவிக்கையில், திரைசேரியால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் அரச முறை கடன் 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் உண்மையில் சைபர் தாக்குதலா அல்லது திட்டமிட்ட மோசடியா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. அரசியலமைப்பின் பிரகாரம் நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உண்டு. திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் அமெரிக்க நிதி மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் திரைசேரி பாராளுமன்றத்துக்கு முறையாக பதிலளிக்க வேண்டும். நிதி பரிபாலனம் குறித்து அவதானிக்கும் பொறுப்பு அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயம் குறித்து திரைசேரியின் செயலாளர் மற்றும் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் அதிகாரிகளை அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு உடன் அழைக்க வேண்டும் என குழுவில் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நடவடிக்கைகளை வடக்கு மற்றும் தெற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுப்பது குறித்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டது. தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தந்தை செல்வா நினைவு பேரணி நிகழ்வில் உரையாற்றுவதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் சுமந்திரன் யாழ் இல்லத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் போது தாம் ஆட்சிப்பிடமேறி ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்த போதிலும் அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியிருப்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக 13வது திருத்தத்தினூடாக அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ள மாகாண சபை முறைமை இயங்கச் செய்ய வேண்டியது அவசியம் என இங்கு வலியுறுத்தப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகிப்பதை முன்னிறுத்தி தாம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் இரு தரப்பினரும் விளக்கம் அளித்தனர்.
அதற்கமைய மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நடவடிக்கைகளை வடக்கு மற்றும் தெற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மத மற்றும் சமூக விழுமியங்களுக்கு முரணாகவும் சட்டவிரோதமாகவும் செயற்பட்ட போலி பிக்குகளுக்கு எதிராக உரிய நிக்காய்களினூடாக விசாரணை நடாத்தி அவர்களை சாசனத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என 4 மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை சமூகத்தில் பிக்குகளுக்கு வழங்கப்பட்டுள்ள பாரம்பரிய கௌரவத்தையும் நன்மதிப்பையும் புனிதமான காவியுடை மீது பௌத்தர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையையும் துஷ்பிரயோகம் செய்து இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட அனைத்து போலி பிக்குகளுக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். மல்பத்து மகாவிகாரி தரப்பின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர், அஸ்கிரி மகாவிகாரி தரப்பின் மகாநாயக்கர் பரகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர், ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிகாயவின் மகாநாயக்கர் கரகுட உயங்குட மைத்திரி மூர்த்தி தேரர் மற்றும் ஸ்ரீலங்கா ராமான்ய மகாநிகாவின் மகாநாயக்கர் மகுளவே விமல தேரர் ஆகியோரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புனிதமான காவியுடையை துஷ்பிரயோகம் செய்து பிக்கு சமுதாயத்தையும் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க பிக்குகளின் பாத்திரத்தையும் உலகறிய அவமதிப்புக்குள்ளாக்கி போலி பிக்குகள் குழு ஒன்று போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை மத மற்றும் சமூக விரோத செயலாகும். அந்த அறிக்கையை கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக அடையாளங்களை பயன்படுத்தி இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலி பிக்குகள் குறித்து விசாரணை நடத்தி அவர்களை சாசனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரச இயந்திரம் உடனடியாக தலையிட வேண்டும் என மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பந்தப்பட்ட நிகாய்கள் ஊடாக இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த உண்மைகளை கண்டறிந்து அவர்களை சாசனத்திலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அம்மனமாக நின்றாலும் அரசியல் செய்வோம் என்று திரியும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தை வளர்த்த தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வுக்கு முன்னாள் அமைச்சர் GL பீரிஸை அழைத்து சமஷ்டி தொடர்பில் வகுப்படுத்தியிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ள ஜனநாயக தமிழரசு கட்சியின் உபதலைவி விமலேஸ்வரி இனிவருங்காலத்தில் தந்தை செல்வாவின் நினைவுகூரல் நிகழ்வுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் கோட்டபாய ராஜபக்சவும் கூட அழைக்கப்படலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தை செல்வாவின் 49வது நினைவுகூரல் நிகழ்வுகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் சமஷ்டி தொடர்பில் உரையாற்றுவதாக அழைக்கப்பட்டிருந்தார். இவரது அழைப்பு மற்றும் அவரது பேசுபொருளாக இருக்கும் சமஷ்டி தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து கருத்து தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உபதலைவி விமலேஸ்வரி இவ்வாறு தெரிவித்தார். பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கொடுப்பனவு ஒன்று தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் குர்நாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேற்கொண்ட பொய்யான அறிக்கை குறித்து பீதி அபிவிருத்தி அதிகார சபை விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தக்காரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை இரட்டை கொடுப்பனவாக வழங்கப்பட்டுள்ளதாக நளின் பண்டார தெரிவித்தார். இந்த அறிக்கை முற்றிலும் அப்பட்டமான பொய் என தெரிவித்துள்ள பீதி அபிவிருத்தி அதிகார சபை இதற்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறி அதனுடன் பீதி அபிவிருத்தி அதிகார சபையை தொடர்படுத்த எடுக்கும் எந்தவொரு முயற்சியும் மக்களை திசை திருப்பும் பொறுப்பற்ற மற்றும் அடிப்படை ஆதாரமற்ற செயலாகும் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தெற்காசியாவின் ஒரு தளபாட மையமாக உருவெடுக்க வேண்டுமாயின் இந்தியாவுடனான உறவை மிக தெளிவான மூலோபாயத்துடன் கையாள வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் ராஜதந்திரியுமான மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாந்து ஐரோப்பாவின் மையமாகவும் சிங்கப்பூர் தென்கிழக்காசியாவின் நுழைவாயிலாகவும் வளர்ந்தமையை அவர் சுட்டிக்காட்டி இலங்கை அத்தகைய வாய்ப்புகளை இதுவரை பயன்படுத்த தவறியுள்ளது என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அரசியல் மற்றும் வெளிநாட்டு ஈடுபாடுகள் குறித்து தேவையற்ற அச்சமே இதற்கு காரணம் என அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் வடமேற்கில் உள்ள 15,000 மெகாவாட் காற்றாலை மின்சக்தி ஆற்றலை பயன்படுத்தி இந்தியாவுக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வது நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக மாற்றியமைக்கும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்து இலங்கை பிராந்தியத்தின் எரிசக்தி மையமாக மாறுவது நீண்டகால மூலோபாய தேவையாகும். கொழும்பு துறைமுக வர்த்தகத்தில் 50% இந்தியாவுடனே தொடர்புடையது. இந்தியா தனது சொந்த துறைமுகங்களை விரிவுபடுத்துவதால் இலங்கை தனது போட்டித்தன்மையை தக்க வைக்க வடக்கு துறைமுக விரிவாக்க திட்டங்கள் விரைவுபடுத்த வேண்டும். இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இலங்கையை ஒரு புதிய கோவா போன்று மாற்றியமைக்க வேண்டும். இந்தியா மற்றும் ஜப்பான் பங்களிப்புடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும். 1998 சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் 2003 திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் சம்பூர் மன்னார் காற்றாலை திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டமை ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது.
இலங்கை சிறிய நாடு என்ற தயக்கத்தை கைவிட்டு இந்தியாவை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும். அதே நேரம் இந்தியாவின் ஒரு பெரிய நாடு என்ற வகையில் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி இலங்கையின் தேவைகளுக்கு அதிக உணர்திறன் வழங்கப்பட வேண்டும், உணர்திறனுடன் செயற்பட வேண்டும். இந்த அச்சங்களை கடந்தால் மட்டும் இலங்கை தெற்காசியாவின் சிங்கப்பூராகவோ அல்லது நெதர்லாந்தாகவோ மாற முடியும் என மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார்.